ஹலோ, ஈஸியான மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், புதினா, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மஷ்ரூமை தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு 2 கப் ஜீரக சம்பா அரிசியை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பிரியாணி பாத்திரத்தில் டேரெக்டாக ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதோட வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயமும், இஞ்சி பூண்டு, புதினாவில் கொஞ்சமாகவும், கொத்தமல்லி எல்லாமும், ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதோட ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தக்காளி 2ம் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் போட்டு வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் தனியாக நிற்கும். இந்த டைமில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கிங் டைம் சேவ் பண்ணுறதுக்காக கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுவேன். அதோட ஊற வச்சுருக்க பிரியாணி ரைஸ் நான் ஜீரக சம்பா யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு வெந்துடணும். ஹை ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்பப்போ கலக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அது மேலே ஒரு தோசைக்கல், நல்லா திக்காக இருக்க தோசைக்கல் வச்சு நீங்கள் இந்த பிரியாணி பாத்திரத்தை மூடிட்டு மேலே நல்லா வெயிட் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நெய் போட்டு இறக்கிக்கோங்க. தம் கட்டின பிரியாணி சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஈட்டிங்.